வணக்கம். தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்கள் அதிரடியான அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவரும் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் செய்த ஊழலும் கொலை கொள்ளை சம்பவத்திற்கு மூலதனமாக இருக்கும் வரை தமிழகத்தை விட்டு நான் வெளியேற மாட்டேன். என்னுடைய பதவி காலத்தை நீட்டிக்குமாறு மத்திய அரசிடம் கடிதம் ஒன்றை கேட்டுள்ளேன். இவர்களது கைது நடவடிக்கை மேற்கொள்ளும் பட்சத்தில்தான் எனது பதவி காலத்தை நான் மாற்றி அமைப்பேன் என்றும் தற்பொழுது அதிரடியான அறிவிப்பை வெளியிட்டிருப்பது திமுகவிற்கு மேலும் கோபத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்களது பதவிக்காலம் இந்த மாதத்துடன் முடிவடையக்கூடிய நிலையில் புதிய ஆளுநர் யாராக இருப்பார் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் 5 நாள் பயணமாக டெல்லி புறப்பட்டு சென்றார் ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்கள். இந்த ஒரு சூழ்நிலையில்தான் ஆர்.என். ரவி அவர்கள் பதவி நீட்டிக்கப்படும் என்ற ஒரு தகவல் கசிந்துள்ள நிலையில் தமிழக திராவிட முன்னேற்ற கழகம் இதை நாங்கள் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள மாட்டோம். எங்களது மசோதாக்களை எதையுமே நிறைவேற்றாமல் ஆர்.என். ரவி அவர்கள் காலதாமதம் செய்வதால் இவர் எங்களது தமிழகத்திற்கு தேவையில்லை என்றும் கூறியிருக்கிறார்கள். அதையும் மீறி மீண்டும் 2 ஆண்டுகள் பதவி நீடிப்பு செய்யப்பட்டால் அதற்கு எதிராக வழக்கு தொடருவோம் என்பதையும் தெளிவாக ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். சரி, இதற்கு என்ன காரணம்? ஆர்.என். ரவி அவர்களது பதவிக்காலம் நீடிக்குமா என்று நாம் பார்க்கும் பொழுது நிச்சயமாக மத்தியும் ஆளும் பாஜகவின் ஊதுகுழலாகவே தமிழ்நாட்டில் செயல்படுவதாகவும் திமுக அரசின் அதன் கூட்டணி கட்சிகளும் குற்றம் சாட்டி வருகிறது. இந்த நிலையில்தான் அவரது பதவிக்காலம் முடிவடையும் உள்ள நிலையில் அண்மையில் புதுச்சேரி, மகாராஷ்டிரா, பஞ்சாப் மற்றும் ஜார்க்கண்ட் உள்ளிட்ட 11 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கான ஆளுநர்களை குடியரசுத் தலைவர் நியமித்தார். அப்போது கூட தமிழ்நாட்டிற்கான புதிய ஆளுநர் தொடர்பான எந்த ஒரு அறிவிப்பையும் இடம்பெறவில்லை. தமிழக ஆளுநராக தற்பொழுது இருக்கக்கூடிய ஆர்.என். ரவி அவர்களது பதவிக்காலம் மேலும் 2 நாட்களில் முடிவடைய உள்ள நிலையில் தமிழ்நாட்டில் அடுத்த ஆளுநர் யார் என்ற கேள்விதான் தற்பொழுது தமிழகம் முழுவதும் பரபரப்பான கேள்வியாக மாற்றப்படுகிறது. இது குறித்து தற்பொழுது தமிழ்நாட்டில் அரசுடன் மோதல்தான் இதற்கு காரணம் என்றும் மத்திய அரசு ஆர்.என். ரவி அவர்களை வைத்து காய் நகர்த்த போவதாகவும் செய்திகள் வெளியாகியிருக்கிறது. இந்த சூழ்நிலையில்தான் தமிழ்நாட்டில் உள்ள திமுகவினர்கள் செய்யக்கூடிய அனைத்து அட்டூழியத்திற்கும் நாங்கள் அதற்கான ஆதாரங்களையும் சேகரித்து விட்டோம். திமுகவின் தலைவரும் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டால்தான் என்னுடைய பதவி காலத்தை மத்திய அரசு மாற்றி அமைக்கும் என்பதை ஆளுநர் கூறியிருப்பது சரியா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.